கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தலைமையிலான இந்த ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்புலேயோ நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்புலேயோ தோல்வி அடைந்து ஆட்சி கவிழ்வதற்கான ஒரு சூழலை அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாவதை அமித்ஷா அனுமதிக்க மாட்டார் அப்படின்றது உறுதியாக நம்ம சொல்லலாம். அமித்ஷா ஜோசப் விஜயை கைவிட மாட்டார். ஏன்னா அமித்ஷாவுக்கு ஜோசப் விஜய் தேவைப்படுறாரு. இப்போ வட இந்தியாவில் இந்து உணர்வு இந்து வாக்காக வருவதற்கு அங்கே கண்ணு முன்னாடி ஒரு எதிரியை உருவாக்க முடிஞ்சிச்சு. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ அது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. இங்கே இஸ்லாமியர் இல்லை, கிறிஸ்தவங்க. அதாவது தமிழ்நாட்டில் இவர் தான் கிங்கு, ஆனால் அங்கே போய் மனு கொடுக்குறாராம். ஒரு சிற்றரசர் மாதிரி தான் அங்கே ஆகி போயிடுச்சு. மனு கொடுக்குறாரு. இப்போ அவர் மனு கொடுக்குறாருன்னா அவங்க சில நிபந்தனைகளை முன்வைப்பாங்க. அவங்களும் இவருக்கு திருப்பி மனுவாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கண்டிஷன்ஸ் போடுவாங்க. இப்போ மோதல் தான் உருவாகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது நம்ம பார்த்த உடனே கண்ணில் பளிச்சுன்னு படணும் எதிரி ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த எதிரி இப்போ பிரம்மாண்டமான எதிரியாக இருக்கணும். இந்த கேம்பெயின் டயத்தில் வெறித்தனமான விஜயை பார்த்துருக்குறோம். இப்போ பார்க்குறது நரித்தனமான தந்திரம். அந்த தந்திரம் உள்ள ஒரு விஜயை, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்க்குறோம். இதை நம்ம அமித்ஷா ஓரளவுக்கு கிராஸ்ப் பண்ணிட்டார். உடனடியாக ஆரம்பித்து வைக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது. அதுதான் யதார்த்தம். பாவம் அவரை விஜயோ இந்த தாவிக ஆட்சியோ நம்ம குறை சொல்லவே முடியாது. நிதி நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்போ அதனால மேலே டெல்லியினுடைய தயவு தேவைப்படுது. இருக்கிறாருன்னா எந்த அளவிற்கு அவர் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த அளவிற்கு அது பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடுன்ட்டு வராது, இந்து வாக்காளர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்ட்டு கொண்டு வர இன்டர்பிரேட் பண்ணல. இது வில்லன் மாடல் ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் ஹீரோ மாடல் ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ இன்னொரு மாடல். இந்த மாடல் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா 50-50 நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஓராண்டு டெல்லி விஜயினுடைய அரசியலை பொறுத்த மட்டும் முக்கியமான புள்ளியாக இருக்கும் அப்படின்றது. வணக்கம், சொல்லுங்க. பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்காங்க. சிவி சண்முகம் குரூப்பு, எஸ்பி வேலுமணி குரூப்பு, எடப்பாடி குரூப் இப்படிலாம் இருந்தவங்க இப்போது சிவி சண்முகத்தை தவிர மீது எல்லாரும் ஒன்று தாய் கழகம் கிளுங்க, தாயும் பிள்ளையுமா ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. பிள்ளையோட தாய் சேர்ந்துச்சா, தாயோட பிள்ளை சேர்ந்துச்சா அப்படிங்கிறத தாண்டி இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மீதியில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. அவர் நாளைக்கு ராஜினாமா செய்ய போகிறதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா செய்தது மிகுந்த விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிற நிலைமையில் இவர் சேர்ந்த 5 பேர் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இதற்கு அந்த தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே கண்டனங்களையும் விமர்சனங்களையும் செய்துட்டு வராங்க. அமைச்சரவையில் பங்கெடுத்த கட்சிகளே விமர்சனம் பண்றாங்க. இல்லாத கட்சிகளும் சிபிஐ, சிபிஎம் அவங்களும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அப்படிங்கிறது நிலைக்குமா, ஒரு நிலையான ஆட்சியா அமையுமா? ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த டயத்தில் இட் வாஸ் அன் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இந்த அதிமுக பிரிந்து வந்த அந்த எம்எல்ஏக்கள் 25 பேர் சப்போர்ட் பண்ணது. அதனால சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 6 மாதத்திற்கு இனிமேல் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்லை நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு அப்படின்ட்டு எதையும் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. அதாவது 6 மாதத்துக்கு தாவேக ஆட்சிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க ஏன் அவசரப்பட்டு இந்த மாதிரி அதிமுகவினுடைய எம்எல்ஏஸை பதவி விலக வச்சு ராஜினாமா செய்ய வச்சு உடனே அந்த நிமிஷத்துலேயே அடுத்த நிமிஷத்துலேயே தாவேகாவில் உறுப்பினராக சேர்த்தது அப்படின்றது தான் பிரச்சனைக்குரிய, அதாவது பலருடைய கவனத்தையும் ஈர்த்ததாக போயிடுச்சு. எல்லாருடைய விமர்சனத்திற்கும் ஆளாகி இருக்கு. இப்போ இதனால் நீங்கள் தாவேகாவினுடைய ஆட்சிக்கு ஏதாவது பாதகம் வருமா அப்படின்னா 6 மாதத்துக்கு வராது. இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது டெல்லியில் இன்றைக்கி விஜய் போயிருக்கிறாரு. அங்கே என்ன பரிமாற்றங்கள் நடக்கும், எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத பொறுத்து நடக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தமிழக அரசியலை இப்போ அறிந்தவன் அப்படின்ற முறையில் தொடர்ந்து ஆய்வு செய்துக்கிட்டு வர்றோம் அப்படின்ற முறையில் இந்த அமித்ஷா மோடி காம்போ
அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, இந்திய அளவில் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸாக அதை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தலைமையிலான இந்த ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்புலேயோ நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்புலேயோ தோல்வி அடைந்து ஆட்சி கவிழ்வதற்கான ஒரு சூழலை அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாவதை அமித்ஷா அனுமதிக்க மாட்டார் அப்படின்றது உறுதியாக நம்ம சொல்லலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. இப்போ விஜய்ங்கிறது மாறி இப்போ ஜோசப் விஜய் அப்படிங்கிறத எல்லா பக்கமும் ஒலிக்குது. இது வந்து திட்டமிட்டே ஊடகங்கள் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துகிறாங்களா? அதிகாரப்பூர்வமாக அவர் பேர் ஜோசப் விஜய் தான், முதலமைச்சருங்கிறனால பயன்படுத்தலாம். ஆனாலுமே பேச்சு வழக்கில் கூட விமர்சனம் பண்ணுறவங்க கூட அந்த ஜோசப் விஜய் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு இதோடையே ஒரு உள் குத்து மாதிரி இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. ஆமாம், இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது இல்லை இப்போவே ஸ்டாலினை பற்றி சொல்லும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை, முக ஸ்டாலின் கூட சொல்கிறது கிடையாது, வெறும் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜோசப் விஜயை பொறுத்த மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே எப்போ இந்த தேர்தலில் அவர் வந்து அந்த வேட்பு மனு தாக்கல் செய்தாரோ அப்போ இருந்து ஜோசப் விஜய் அப்படின்றது திரும்ப 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 சொல்லப்பட்டு இப்போது அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நேமாக போயிடுச்சு. அதாவது தமிழக முதல்வர் அப்படின்னு சொன்னாலே விஜய் கிடையாது, ஜோசப் விஜய் அப்படின்ட்டு. ஏன் இந்த ஜோசப் விஜய் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் தரப்படுது அப்படின்றதுல தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அமித்ஷா ஜோசப் விஜயை கைவிட மாட்டார். ஏன்னா அமித்ஷாவுக்கு ஜோசப் விஜய் தேவைப்படுறாரு, அவங்க தான் கூட்டணியா இல்லையா? அதிமுக தானே கூட்டணி வச்சிருக்காங்க, அப்புறம் எப்படி ஜோசப் விஜய் வந்து பாஜகவுக்கு தேவைப்படுவாங்க? நல்ல கேள்வி. இப்போது தமிழக அரசியல் களம் எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா திட்டமிட்டிருக்கிறாரு அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னவெல்லாம் இந்த கடந்த சில ஆண்டுகளாக அமித்ஷா, மோடிஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த பிஜேபிக்கான அஜெண்டாவை எப்படி நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, என்னென்ன வழிகளெல்லாம் கையாண்டாங்க, என்னென்ன உத்திகளை கையாண்டாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எந்த அளவிற்கு பலன் தந்தது அல்லது பலன் தராமல் போச்சு அப்படின்றத பற்றிய ஒரு இவாலுவேஷன், ஒரு அசஸ்மெண்ட் முதல்ல நமக்கு வேணும். அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இந்த ஜோசப் விஜய் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ கடந்த 2 வருடங்களவே எடுத்துக்கங்களேன், இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த விஷயம், பாஜக அதிமுகவை அப்படியே உச்சி குடுமியை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு கூட்டணியை போட்டாங்க. அந்த கூட்டணின்றது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கூட்டணி இங்கே இருக்கணும் அப்படின்றது அவசியம். ஆனால் அதனால பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்குமா? முதல்ல கால் பதிக்கணும், அப்புறம் தடம் பதிக்கணும், அப்புறம் முத்திரை பதிக்கணும். இப்போ இந்த மாதிரி முத்திரை பதிக்கக்கூடிய அளவு, அதாவது ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அல்லது அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய அளவிற்கு வரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியோட தற்காலிகமாக கூட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அவங்க வர முடியும். இப்போ அந்த முதல் கட்ட இதில் முதல்ல கால் பதிக்கணும். அந்த கால் பதிக்கிற முயற்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்து சமய விழாக்கள், கோவில் திருவிழாக்கள், குடமுழுக்கு பண்ணுறது, இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாத்தையும், விநாயகர் சதுர்த்தி எல்லாமே கூட அவ்வளவு ஆரவாரமாக ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது. இந்த மாதிரி இந்த திருவிழாக்கள் எல்லாத்தையும் பிரபலமாக கொண்டாடி, நல்ல பெரிய அளவில் கொண்டாடி, இந்துவாக இருப்பதில் பெருமை கொள்வது, இந்த ஹிந்து ப்ரைடு, அதை கொண்டு வந்தாங்க. அது கிராஸ் ரூட் லெவலில், கிராமத்தில் அடிமட்டத்து வரைக்குமே அந்த இந்து பெருமை, இந்துவாக இருப்பதில் பெருமை கொள்வது, கர்வம் கொள்வது, அது ஓரளவிற்கு சாத்தியமாச்சு. இது ஃபஸ்ட் லெவல். இப்போது நான் இந்துவாக இருக்கிறதுல பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஓட்டு வரல. அப்போ அது ஓட்டாக வரணும். அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்துவாக இருக்கிறோம், இந்துவிற்கு எதிராக யார் நிறுத்துறது, ஒரு எதிரி வேணும்.
அப்போ எதிரியாக என்ன பார்த்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த பெரியார் தீக்கா அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கருப்பு சட்டையை போட்டுட்டு. அப்புறம் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க, கடவுளை வந்து செருப்பால் அடிக்கணும், ராமரை செருப்பால் அடிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படின்னலாம் அந்த பழைய வரலாறுகளை திருப்பி திருப்பி கொண்டு வந்து, அது ஏதோ இன்றைக்கி நடந்த மாதிரி, நேற்று நடந்த மாதிரி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி அப்படியெல்லாம் அந்த சோஷியல் மீடியா மூலமாக ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் நடந்தது. அந்த பெரியார் அவருக்கு எதிரான இந்த போராட்டம் அப்படின்றது பெரிய அளவில் ஈடுபடலை. என்னடா இது, ஒரு பக்கம் இந்துவாக இருப்பதில் பெருமை கொள்கிறாங்க, தே ஃபீல் நைஸ், நான் ஒரு இந்து அப்படின்றத வெளிக்காட்டிக்கிறது. இப்போ அவ்வளவு தூரம் வெளிப்படையாகவே திருநீர் பூசிக்கிறது, அந்த பொட்டு வச்சுக்கிறது, இது எல்லாமே நடக்குது. அந்த அடையாளங்கள் எல்லாமே வெளிப்படையாகவே டிஸ்பிளே பண்ணுறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த பெரியாரை எதிர்த்துருவோம்டா அப்படின்னு சொன்னால் அங்கே எதுக்க மாட்டேன்றாங்க. ஒரு சிலர் அது பெரியாரை கடவுள் இல்லைன்னு சொன்னது, அவர் அந்த போராட்டம் நடத்தினா அதெல்லாம் விமர்சனங்கள் இருந்தாலும் இப்போ ஒன்றும் நடக்கலை இல்லை. அதனால் பெரியார் வந்து ஒரு சமூக புரட்சியாளராக, சமூக சீர்திருத்தவாதியாக, அந்த மாதிரி சமூக நீதியினுடைய ஒரு போராளியாக அப்படி தான் பதிவாகி போயிருக்குது இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டில். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையுமே இந்து உணர்வில் வேறு ஊன்றியவர்கள், அவங்கள்ட்டையுமே பெரியாரை பற்றி பேசும்போது அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் வந்து இந்த மாதிரி ஜாதி பிரிவினைகள்லாம் போகணுன்ட்டு போராடினவர், எல்லாருக்கும் சம உரிமை, சமூக நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினவர் அப்படின்ற அளவில் ஒரு சோஷியல் ரிஃபார்ம் அப்படின்ற அந்த இதில் அப்படி ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே. நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன், அதே சமயத்தில் பெரியாருடைய சமூக நீதி கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியலை. கொஞ்சம் அங்கங்கே பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த சாமியை செருப்பால் அடித்தார் அப்படி இப்படின்னுலாம் சொன்ன விஷயங்களில், மற்றபடி பெரிய அளவில் அதை போலரைஸ் பண்ண முடியல. அப்படி போலரைஸ் ஆகும்போது தான் தேர்தல் அரசியலில் அது வாக்காக கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த வாக்காக கன்வெர்ட் ஆகக்கூடியது வரலை. சரி, இப்போ பெரியார் வெளியிலேருந்து ஒரு ஆள் அந்த ஆள் சொன்னால் அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி, நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள்களவே முன்னிறுத்தி பார்ப்போம். இவங்க வந்து இந்துக்களாக ஒருங்கிணைக்கிறது, அது அடுத்த லெவலுக்கு, இந்து ப்ரைடிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் ஹிந்து ஓட்டர்ஸ், இந்து வாக்காளர்களாக மாற்றுவதற்கு அது பண்ணுமா அப்படின்ட்டு பழனியில் அந்த முருகனை மையமாக வைத்து அந்த அறுபடை வீடை கொண்டாடக்கூடிய விதத்தில் முருகன் மாநாடு, அப்புறம் திருப்பரங்குன்றம், இங்கே ராமேஸ்வரம் பிரதமரெல்லாம் போய் இப்போ சாமி கும்பிட்டது. இப்படி இந்த சாமிகளை முக்கியத்துவப்படுத்தி அவங்க மூலமாக ஒருங்கிணைக்க முடியுமா? அதாவது இந்து உணர்வை இந்து வாக்காக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியும் என்ன ஆகி போயிடுச்சுன்னா, எல்லாம் பார்த்தாங்க, சாமி கும்பிட்டது, இவர் மோடிஜி போய் சாமி கும்பிட்டதை பார்த்தாங்க, நம்ம பார்த்தவங்க எல்லாருமே பக்தி பரவசம் அடைஞ்சாங்க. அப்புறம் இந்த மாநாட்டுக்குமே ஏகப்பட்ட கூட்டம், அதை பற்றி நம்ம காணொலி நம்ம போட்டிருக்கிறோம். எல்லாமே நடந்துச்சு, ஆனால் அது எதுவுமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகலை. இப்போ இந்த திருப்பரங்குன்றம்ல கூட அந்த விளக்கு ஏத்தன்னு சொல்லிட்டு அவ்வளோ போராட்டம் பண்ணாங்களப்பா. ஆனால் அவங்க பாஜக சேர்ந்தவங்க ஜெயிக்கல, தாவேக்காவுடைய சிடி நிர்மல்குமார் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனால் அவங்க வாயை கூட திறக்கல, இந்த விவகாரத்தை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. பேசுடா அப்படின்னு சொன்னாங்க. தாவேக்கா ஒன்றுமே இதில் உங்களுடைய கருத்து என்ன, ஏன் விஜய் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கேள்வி மேலே கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாரு, பாஜக எப்படி சொல்லுது, திமுக எப்படி சொல்லுது, கோர்ட்டு அவங்களும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுமே அரசியலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாருமே ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாவேக்கா கடைசி வரைக்குமே ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் சீட்டை ஒன்றும் சொல்லலை. அதாவது இந்த இதை பற்றி, இந்த இஷ்யூவை பற்றி எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ஸ்விஃப்டாக ஈஸியாக சீட்டை கையில் தூக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பரங்குன்றம் இப்போது தாவிகா கையில் போயிடுச்சு. முருகன் வந்து தாவிகா பொறுப்பில் இருக்கிறார் இப்போது, திருப்பரங்குன்றம் முருகன். இப்போ அந்த மாதிரி அதுவும் வேலைக்காகலை. அதாவது இந்து மதத்திற்கு வெளியிலிருந்து ஒரு வில்லனை நம்ம சிருஷ்டிக்கிறோம் அப்படின்னா அந்த வில்லன் எடுபடலை. சரி, நம் மதத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஹீரோவை கொண்டு வருவோம், கடவுள் அவரை கொண்டு வருவோம் அப்படின்னா அந்த ஹீரோவும் ஈடுபடலை. அதாவது வாக்கு வங்கியை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன்.
ஏன்னா நம்ம கடவுளை பற்றி தப்பாக சொன்னோம் அப்படின்னலாம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த முன்னிறுத்தப்பட்ட அரசியல் ரீதியான அந்த கடவுள் ஒரு வலு இழந்தவராக போயிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் அடுத்த கட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்னா, இப்போ வட இந்தியாவில் இந்து உணர்வு இந்து வாக்காக வருவதற்கு அங்கே கண்ணு முன்னாடி ஒரு எதிரியை உருவாக்க முடிஞ்சுச்சு. இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம், பாபர் மசூதி, அந்த மாதிரி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா. அப்போது ஒரு இஸ்லாமியரை வில்லனாக சித்தரித்து, வில்லனாக முன்னிறுத்தி, வில்லனாக உருவகித்து, வில்லனாக காட்டி, ரியாலிட்டிலேயே வில்லனாக்கி, வெறுமனே மெட்டஃபாரிக்கல் இல்லை, இது வந்து ரியலாகவே அதை காட்ட முடியும். இந்த பாரு, இங்கே பாரு இஸ்லாமியர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற பாரு, இந்த பாரு மாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, பசுவுக்கு என்ன பண்ணுறாங்க பாரு, இதை பண்ணுறாங்க பாரு அப்படின்ட்டு கண்ணு முன்னாடியே காட்ட முடியும். அப்படி காட்டுதன் மூலமாக வில்லனை உருவாக்கி அந்த வில்லனுக்கு எதிராக இங்கே வந்து வாக்குகளை ஒருங்கிணைக்க முடிஞ்சது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ அது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. இங்கே இஸ்லாமியர் இல்லை, கிறிஸ்தவங்க. அதுக்கு தான் இந்த ஜோசப் விஜய் இப்போ முதல்வராகிருக்கிறாரு. ஜோசப் விஜய் முதல்வராகிறதுக்கு கூட இருந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர் ஒரு ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி. அப்புறம் அவர் இப்போது பதவிகள் கொடுக்கறது கூட இருக்கிறது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிறிஸ்தவ பெயர்கள் அடிபடுது. ஆதவர்ஜனா கூட ஒரு கிறிஸ்தவ பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இவரே கூட கிறிஸ்தவராக மதம் மாறி திருமணம் செய்ததாக கூட சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி சரியாக தெரியல, அதனால் நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேணாம், கருத்து சொல்லலை. இப்போ ஆதவர்ஜனாவுடைய மனைவி கிறிஸ்தவர் அப்படின்றது நமக்கு தெரியும், அது உறுதியாக சொல்லலாம். அப்புறம் நிதி அமைச்சர் அவர் ஜேபிஆருடைய மருமகன், அவர் கிறிஸ்தவராக இருக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் வெளியில் பளிச்சுன்னு மக்களுடைய கண்ணில் படக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ என்ன, நமக்கு சாதாரண ஒரு இந்துக்கள்கிட்ட நம்ம பேசும்போது ஏற்கனவே இந்து ப்ரைடுன்றது தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. அது அண்ணாமலையினுடைய பிரச்சாரமும் அதுக்கு பெரிய அளவில் பங்கு கொடுத்து கை கொடுத்துச்சு. அதெல்லாம் அண்ணாமலையினுடைய பங்களிப்பை மறுக்கவே முடியாது. இப்போ ஒதுங்கி இருக்கிறாரு, ஆனால் அவர் பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறாரு. இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தான் இந்த ஜோசப் கிறிஸ்தவர் மிஷனரி பாவாடை என்னென்னமோ பல மாதிரியான திட்டி தீர்க்கிறாங்க. அந்த இதில் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து இதெல்லாம் ஜோக்காக எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு போகணும், அப்படி தான் அந்த அளவில் அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்களா. இப்போ இது வந்து எப்படின்னா கண்ணு முன்னாடி தெரியுது. விஜய், அவர் விஜய் இல்லை, ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் மேலே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்தா நிதி அமைச்சர், பெரிய போஸ்ட்டு. தமிழ்நாட்டினுடைய நிதியை நிர்வகிக்கக்கூடியது யாரா அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ மிஷினரி. எல்லாமே வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கிட்டு தான் இந்த தேர்தலில் இது பண்ணுறாங்க, அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா இந்த தேர்தல் இப்போ பிரச்சார டயத்தில். இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே புத்துயிர் கொடுத்தது மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா பாரு, எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டு இந்த அரசு அதிகாரம், இதனுடைய தமிழ்நாட்டினுடைய சொத்து வளம் அத்தனையுமே இவங்க கைக்கு போயிடுச்சுடா. நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு மெஜாரிட்டி நம்ம இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம இடத்த பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் எளிதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான இந்த லாங்குவேஜ், போலரைசிங் லாங்குவேஜ், இந்த மொழி மக்கள்கிட்ட எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போது அதுதான் சீரியஸான முயற்சி. அதுதான் டெல்லியில் இப்போது விஜயை கூப்பிட்டு விட்டு பேசுகிறாங்க. அப்படின்னா இவர் மனு கொடுக்குறாரு, அதாவது தமிழ்நாட்டில் இவர் தான் கிங்கு, ஆனால் அங்கே போய் மனு கொடுக்குறாராம். ஒரு சிற்றரசர் மாதிரி தான் அங்கே ஆகி போயிடுச்சு. மனு கொடுக்குறாரு. இப்போ அவர் மனு கொடுக்குறாருன்னா அவங்க வந்து சில நிபந்தனைகளை முன்வைப்பாங்க, அவங்களும் இவருக்கு திருப்பி மனுவாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கண்டிஷன்ஸ் போடுவாங்க, ப்ரீ கண்டிஷன்ஸ், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆர்டரே கூட போடுவாங்க, இதை செஞ்சால் தான் நான் உனக்கு இது நடக்கும் அப்படின்ற அளவில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அங்கே என்ன நடக்குது அப்படின்றது அது எல்லாத்தையும் பொறுத்து இங்கே அரசியல் அடுத்த கட்டமாக நகரும்.
இப்போது சொல்லியிருக்கீங்க பிஜேபி வந்துட்டு ஜோசப் விஜய்ங்கிற பெயரை பயன்படுத்தி இங்கே வாக்கு வாங்குறதுக்கு முயற்சி செய்யும் அப்படிங்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இல்லை வாக்கு வாங்குறதுன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது இந்துக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது. இப்போ மத ரீதியாக முயற்சி எடுத்து தோல்வி விட்டதுங்கிறது தான் இப்போது யதார்த்தமாக இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் இந்துக்களுக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு மோதலை உருவாக்கி விட்டு பிஜேபி கால் ஊண்டணும்னு நினைக்குதா? அந்த முயற்சியை எடுக்குமா? இல்லை, இப்போ மோதல் தான் உருவாகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது நம்ம பார்த்த உடனே கண்ணில் பளிச்சுன்னு படணும் எதிரி ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த எதிரி வந்து இப்போ பிரம்மாண்டமான எதிரியாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ அது இந்த ஜோசப் விஜய்னு சொல்லும்போதே நமக்கு அது நடந்துருது. ஏன்னா பார்க்கும்போது ஜோசப் விஜய் தெரிகிறாரு. ஜோசப் விஜய் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கிறிஸ்டியன்ஸுன்றது பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க. இதை சரி கட்டுறதுக்கு தான் ஜோசப் விஜயும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜோசியக்காரரை கூட வச்சுக்கிறாரு, ஒரு விஷ்ணு ரெட்டி அப்படின்ற ஆளை வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி அதாவது இந்து பெயர்கள் இந்து சமயம் சார்ந்த அந்த அடையாளத்திற்குள்ளே வரக்கூடியவங்க மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்கிறாருல. ஆமாம், அப்படி அதான் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவர் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஏன்னா விஜய் ஷ்ரூட் பர்சன், அவர் அவ்வளவு லேசாவெல்லாம் எடை போற்ற முடியாது. அதுதான் இப்போ இவருக்கு ஒரு சேலஞ்சு. அமித்ஷாவுக்கு சேலஞ்ச் வந்து விஜயினுடைய அந்த பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட், பொலிட்டிக்கல் ஷ்ரூட்னஸ். அது சொல்கிறதுன்னா நரித்தனம், வெறித்தனம் மட்டும் இல்லை, வெறித்தனத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கேம்பெயின் டயத்தில் வெறித்தனமான விஜயை பார்த்துருக்குறோம். இப்போ பார்க்குறது நரித்தனமான தந்திரம். அந்த தந்திரம் உள்ள ஒரு விஜயை, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்க்குறோம். இதை வந்து நம்ம அமித்ஷா ஓரளவுக்கு கிராஸ்ப் பண்ணிட்டார். இந்த பையனை அவ்வளவு லேசாவெல்லாம் நம்ம டீல் பண்ணிட முடியாது அப்படின்ட்டு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே பிரச்சாரம் டயத்துலேயே 2 தடவை டெல்லிக்கு கூப்பிட்டு விட்டாங்க சிபிஐ விசாரணைன்ட்டு. அப்படி இருந்துமே கூட நீங்க பாருங்க, அவர் அலுவலகத்திலிருந்து வெளியே வரப்ப கார்ல அப்படியே பயங்கர ஸ்டைலா மாசால வந்தாரு, லாஸ்ட் பண்ணிட்டுல வந்தாரு டெல்லியில. ஸோ அங்கேயுமே பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவில் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதலமைச்சராக அங்கே டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அங்கே போகும்போது இப்போ வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இது பண்ண முடியும், அதிகாரம் காட்ட முடியும். ஏன்னா ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருந்து தானே வரணும், அங்கேருந்து ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இவர் பாட்டில் கண்ணா பின்னான்னு திட்டங்களை அறிவிச்சிட்டாரு. இப்போ அதெல்லாம் ஏதாவது 1-2 உடனடியாக ஆரம்பித்து வைக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது. அதுதான் யதார்த்தம். பாவம், அவரை விஜயோ இந்த தாவிக ஆட்சியோ நம்ம குறை சொல்லவே முடியாது. நிதி நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்போ அதனால மேலே டெல்லியினுடைய தயவு தேவைப்படுது. இப்போ அதனால் அவர் பகிச்சிக்க மாட்டார். அவங்க அதனால் கூடுதலாகவே தே கேன் எக்ஸர்ட் மோர் கண்ட்ரோல், மோர் ப்ரெஷர் ஆனம். இப்போ அதுதான் நிலைமை. இப்போ அப்படி இருக்கு. இங்கே வரும்போது இங்கே என்ன ஆகும்னா, இந்த விஜய் எந்த அளவிற்கு அவர் தனித்துவத்தை காட்டணும்னு பார்க்குறாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லது. அதாவது அமித்ஷாவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு அது வசதியாக போடும். அதாவது இவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறாரு அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் ஃபார் அமித்ஷா அண்ட் கம்பெனி. இல்லை இவர் கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்கிறாரு, பிடிவாதமாக இருக்கிறாரு, இல்லை சில கொள்கைகளை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாருன்னா, எந்த அளவிற்கு அவர் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த அளவிற்கு அது பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடுன்ட்டு வராது, இந்து வாக்காளர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்ட்டு இன்டர்பிரேட் பண்ணப்படும். அது எப்படிப்பா கொண்டு வர முடியும்? ஏற்கனவே திமுகவும் அது மாதிரி தானே எதிர்ப்பு நிலையை காட்டிட்டு இருந்துச்சு. இப்போ ஜோசப் விஜய்க்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எப்படி வரும்? ஏன்னா ஜோசப் விஜயா இருக்கிறதுனால முக ஸ்டாலினுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் இல்லை. ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டாரு ஸ்டாலின் இந்துக்களுடைய பண்டிகை. ஆமா, ஏன்னா அது தெரியும், அது வந்து திராவிட பாரம்பரியத்தில் போயிடுறது. அதான் எடுபடாமல் போயிடுச்சு இல்லையா பாஜக ஸ்ட்ராட்டஜியில். அந்த டிராவிடியன் ஆன்டி டிராவிடியன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் ஆன்டி கிறிஸ்டியன் அப்படின்ட்டு வர்றாங்க. ஆன்டி முஸ்லீம்னு வரணும். ஆன்டி முஸ்லீம்னு வர்றதுக்கு இங்கே இப்போதைக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை, அதற்கான வெளி இல்லை. ஆனால் ஆன்டி கிறிஸ்டியன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு தான் இப்போ ஜோசப் விஜய் அவர் எந்த அளவிற்கு அவர் பிடிவாதம் உள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பாஜகவுக்கு நல்லது. அப்புறம் என்ன ஆகும், இப்போ நம்ம வந்து பெரிய பிரச்சனை தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி அது இஷ்யூ ஆச்சு,
எப்படி ஹிஸ்ட்ரி வாட்ச் திருப்பரங்குன்றத்தில் ஒன்றும் இல்லை விளக்கேற்றுறது அப்படின்றது தான். ஆனால் ஒரு இப்போ இதாகிடுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டாலினுக்கு அதனால் கெட்ட பேர் வந்துச்சா வரலையா திமுக ஆட்சிக்கு? இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவிகாவிற்கு கெட்ட பேர் வருமா வராதா? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ சாந்தோம் சர்ச் எடுத்துக்கோங்க, பீச்சில் இருக்குது இல்லையா சாந்தோம் சர்ச். அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு இந்து கோயில் இருந்துச்சு, அதனால் அந்த சாந்தோம் கோவிலில் அதிலேருந்து இந்து கோவிலை மீட்கணும் அப்படி இப்படின்னெல்லாம் ஒரு 100 பேர் போய் அந்த பீச் ரோட்டில் போய் மறியல் பண்ணுறாங்க. இல்லை ஒரு காலேஜ், இந்த காலேஜில் வந்து ஒரு கோயில் இருந்துச்சு, குளம் இருந்துச்சு, ஒரு ஆலமரத்தடியில் ஒரு பிள்ளையார் சிலை இருந்துச்சு, அதனால் அதை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரோட்டு முன்னாடி இப்போ நுங்கம்பாக்கத்துலேயோ இங்கேயோ ஒரு 100 பேர் 10-50 பேர் ரோட்டில் போய் நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். என்ன ஆகும்? போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை, டிராஃபிக்கு நிற்குமா? ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10-50 பேர் போயிட்டாலே பீச் ரோடை எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நுங்கம்பாக்கம் அது ஏற்கனவே பாட்டில் நெக்கு. இப்போ அங்கே வந்து நின்றுட்டா கண்டிப்பாக அப்படியே காலேஜ் ரோடு அவ்வளவு ஃபுல்லாகவே சென்னை முழுக்கவே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி போயிடும், அப்படியே ஸ்தம்பித்து போயிடும். அடுத்தது தான் இப்போ டிராஃபிக் இதாகிடுச்சு அப்படின்னா அப்புறம் இங்கே நிற்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது யார் அரெஸ்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறோம். அது யார்? அவங்க யார்? இந்துக்கள், இந்து அமைப்பினர்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது இந்து. அந்த இந்து யார்? ஒரு கடவுள் மேலே பக்தியோட கடவுளுக்கான இடத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக உணர்வோட வந்து அறநெறியோட இப்போ ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இந்துவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அது இத்தனை ஆண்டுகளால் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் பண்ணுறதுங்கிறது மக்கள் மத்தியில் எடுபட்டுருமா? இது திட்டமிட்டு பண்ணுறீங்கிறது தெரியாதா? திட்டமிட்டு பண்ணுறது, திட்டமிடாமல் பண்ணுறது இல்லைங்க. இது எல்லாமே அந்த உள்ள அப்படியே புறையோடி போய் இருக்குதுங்க. உள்ள வந்து நீர் பூத்த நெருப்பாக இருக்கக்கூடியது. அதுதான் நான் முதல் நிலையில் சொன்னேன். அது எல்லாமே அங்கங்கே இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கிளறி விடணும், சில இடங்களில் பற்ற வச்சு விடணும். இப்படி பற்ற வச்சுட்டிங்கனாக்கா பற்றிக்கும். அப்போ அடுத்து இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்குது. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது சும்மா ஒரு 4-5 பேர் சேர்ந்து இப்போ இது நடக்கலையாங்க. இந்த கேம்பெயின் டயத்துலலாம் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணது, இந்த டிவிக்கு பசங்க பண்ணது எல்லாத்தையுமே பார்க்குறோம் இல்லையா? அங்கேனா ஒரு 10 பேர் 20 பேர் சேர்றாங்க அப்படின்னா அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வரும்போது அல்லது அந்த பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சல் தரக்கூடியதாக வரும்போது ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இது ஆக்ஷன் எடுக்கிறது நீங்கள் இந்துக்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலை, சட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை, தாவிக அரசு பொறுத்த மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவங்களை அப்புறப்படுத்துகிறாங்க. ஆனால் செய்தி எப்படி வரும்? இந்துக்கள் கைது, இந்துக்கள் மீது நடவடிக்கை. ஏன்னா அந்த இந்துக்கள் கைது செய்யப்படுறது யார் ஆட்சியில்? ஜோசப் விஜய் ஆட்சியில். இப்போ இந்த ஜோசப் விஜய் ஆட்சியில் இது பாரு ஹை ஹேண்டட்னஸ் ஆஃப் த போலீஸ் அப்படின்னு தான் செய்தி வரும். இது உடனே நேஷ்னல் மீடியாவிலையும் வரும். ஜோசப் விஜய் இந்த மாதிரி அரசு இப்படி இருக்குது, இந்துக்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்றது. இப்போ இது திரும்ப சொல்லும்போது சோஷியல் மீடியா ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த சோஷியல் மீடியா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறதுனாலுடைய விளைவு அரசியல் ரீதியாகவும் நம்ம பார்க்குறோம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸு எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி திரும்ப சில விஷயங்களை சொல்லும்போது அது சூடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உண்மையாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு இல்லை, இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்ட்டு இல்லை. இது அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிஜிக்கும் தெரியும். இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஏற்கனவே ஒரு மாடல் ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு மாடல் ட்ரை பண்ணோம். முதல்ல வில்லன் மாடல் ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் ஹீரோ மாடல் ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ வந்து இன்னொரு மாடல். இந்த மாடல் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா 50-50 நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து அந்த ஜோசப் விஜய்ன்ற அந்த பேர் இருக்கிறதுனால அந்த 50%ன்றது வருது. அப்படி இல்லைன்னா வெறும் விஜயாக மட்டும் இருந்திருந்தாருன்னா அந்த 50%மே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு, அந்த பெரியாருக்கு என்ன ஆச்சு, அதே மாதிரி விஜய்க்கும் ஆகிடும். அது பிசுபிசுத்து போயிடும் இந்த அமித்ஷாவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இப்போது சூழ்நிலையில் 50-50 ஆகிருக்கு. இது வந்து 80-20 ஆகுமா, 90-10 ஆகுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது இன்றைக்கி நிலவரத்தில் நம்ம அந்த குரு பெயர்ச்சியை பற்றி சொல்லும்போதுமே சொன்னோம், டெல்லி ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கும் இந்த ஓராண்டு விஜயினுடைய அரசியலில் அப்படின்னு சொன்னோம்.
அந்த குரு பெயர்ச்சியினுடைய அந்த பலன் சொன்னோம் இல்லையா, அதை திரும்பவும் இந்த காணொளி மூலமாக உறுதிப்படுத்துகிறோம். இந்த ஓராண்டு டெல்லி விஜயினுடைய அரசியலை பொறுத்த மட்டும் முக்கியமான புள்ளியாக இருக்கும் அப்படின்றது.